ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோன்னே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காம டாக்டர் பொசிஷன்ல இருந்துட்டு இந்த மாதிரி பேசுனது ரொம்ப தப்பு. நான் இருக்கிற என் வேதனை தெரியல ஸ்வீட். 10ஆவதுல இருந்து அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான். அழுக வருது. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் இருக்கீங்க. நல்லா இருப்பீங்க நம்புறேன். என்ன வாசா விழா எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னா, டிடிஎஃப் இன்னைக்கு வந்து நம்ம பட்டம் வாங்க போறது கிடையாது, பட்டம் கொடுக்க போறோம். யாருக்கு வாசானா வேற யாருக்கும் இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கு தான். ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ காலேஜ் முடிச்சிட்டா. ஏதோ பல யுகங்களா என் ஒய்ஃப் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. எப்போ கேட்டாலும் காலேஜ்னே தான் சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சாச்சு. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் லாஸ்ட் டே. ஸோ வந்து இன்னைக்கு தான் வீடியோ முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அது வேற எதுவும் இல்லைங்க, மைக்ரைன் தான். இந்த மைக்ரைன் இது வந்து மைக்ரைன் தானே எனக்கு வந்து இப்போதான் தெரிஞ்சது. ஆல்ரெடி நம்ம டிடிஎஃப் சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பட்டம் அளிப்பு விழாவெல்லாம் இல்லைங்க இது. என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறேன். ஸோ வந்து 2 சர்ப்ரைஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இதே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சர்ப்ரைஸு, பாராட்டு விழாவே டோட்டலாக சர்ப்ரைஸு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேலை வாங்கி தரேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்காங்க. இப்போது இன்னும் எக்ஸாம்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு த லாஸ்ட் டே காலேஜ். ஸோ இப்போதைக்கு பிகாம் படிச்சிருக்காங்க. எம்காமில் என் ஒய்ஃப்க்கு வந்து சீட் வாங்கி தரலாம்னு சொல்லி ஒரு பிளானுங்க. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராங்க் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபை வச்சு பண்ண போகிறோம்.